வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாள், இந்த அருமையான தருணம் ஒரு மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்த பரலோகத்திற்கு பிதாவாகிய தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம் யாவருக்கும் உதவியாளராய் இருக்கக்கூடியவர். இந்த திருத்துவத்துக்கு நன்றிகளை ஏறெடுத்து வாருங்கள் கடந்து செல்லுவோம். இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்களாக, ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக பல காரியங்களை குறித்து நாம் விவரித்து, நியமங்களை குறித்து, நியாயப்பிரமாணங்கள், கோட்பாடுகள், இவைகளை நம் வாழ்க்கையில் எப்படி பொருத்தி நடத்த வேண்டும், வாழ்க்கையில் இவைகளை பிரயோஜனப்படுத்தும் போது அதோடைய பெனிஃபிட் என்று சொன்னால் எனக்கு என்ன ஒரு பிரயோஜனப்படும், என்ன விதத்துல எனக்கு இது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கேள்வியோடு அலைந்து தெரிந்து கொண்டிருப்பவர்கள் தான் பாதி பேர் இன்றைக்கு கிறிஸ்துவத்துக்குள். அந்த கேள்விகளுக்கு பதிலை விளக்கக்கூடிய பொறுமை, நேரம் இரண்டுமே கிடையாது இன்றைக்கு. எந்த பாஸ்டர்மார்களையும் எந்த திருச்சபையும் நாங்கள் குற்றம் கூறவில்லை. ஏனென்றால் உலகம் அவ்வாறே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு பிரச்சனை ஒவ்வொரு நாளிலும். திருச்சபை நடத்துறதுனா ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு 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 வேலை, ஊழியம். ஒரு திருச்சபைக்கு ஒரு பாஸ்டரா இருந்து ஒரு 200 குடும்பம் இருந்தா கூட ஏதோ ஒரு சுகத்துக்கும் அந்த குடும்பங்களுக்குள் நடந்து கொண்டே இருக்கும். அவர் ஜெபிக்கணும், அங்க ஒரு நல்லது நடக்கும், ஒரு கெட்டது நடக்கும், ஒரு மரணம் நடக்கும், ஒரு கொடிய சம்பவம் நடக்கும். இப்படியாக அவர்கள் அங்கே போய் பல காரியங்களை குறித்து அவர்கள் அங்க பாரம் சுமந்தவர்களா இங்க இருக்கிறவர்கள் தான். ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுவார், 200 குடும்பம் இருந்தா. அதை விட கொஞ்சம் பெரிய சர்ச்சா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவரே பாஸ்டர் தான். அதை விட மெகா சர்ச்செல்லாம் நடத்துறாங்க, எப்படி நடத்துறாங்க தெரியும். அதனாலதான் வீட்டு கூடுகை முக்கியம், வீட்டு கூடுகை முக்கியம், அதே போல திருச்சபை கூடுகை முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டு கூடுகைக்குள்ளே அந்த அந்த கட்டாந்தரையிலேயே உக்காந்துட்டு இருக்காங்க. இல்ல, அது தவறு. ஒரு 10 பேர்னா 10 பேரை உக்காந்துட்டே இருப்பாங்க எப்பவுமே. அப்படி இல்லைங்க, திருச்சபைங்கிறது வளரணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரே பாஸ்டரா இருக்கக்கூடாது, பல பாஸ்டர்களை அவர் ட்ரெயின் பண்ணணும். சரி, இந்த போதனையெல்லாம் கேட்டு நான் என்னங்க பண்ண போறேன்னு நீங்க நினைக்கலாம். இதுதான் பிரச்சனை. அவங்க ட்ரெயின் பண்ணாததுனால எல்லா பாரத்தையும் அவரே எடுத்துக்கிறதுனால இன்னைக்கு அவருக்கு வேற நேரமே கிடையாது. யாரு சுவிசேஷத்தை போதிக்கிறது? இந்த நியமங்கள், கோட்பாடுகளை எல்லாம் யார் விவரமாக சொல்லி தந்து வழி நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் யாரை வைப்பது? யார் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறப்ப நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னார் அல்லவா? அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டுமோ எல்லாரும் இறங்கிருங்க, ஃபீல்ட்ல இறங்கிருங்க. உக்காந்துட்டே இருக்காதீங்க, உங்களுக்கு உட்காந்து குற்றம் கூறிக்கொண்டே இருக்காதீங்க. விரல் காட்டி, ஆள் காட்டி விரல வச்சுட்டு இது இவங்கெல்லாம் இப்படிதான், இவங்கெல்லாம் அப்படிதான். சரி, அவங்க அப்படிதான், இவங்க இப்படிதான், நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்க இறங்கி உங்க வேலையை ஆண்டவருக்காக, அவங்க செய்ய முடியாததை நீங்க எடுத்து செய்யலாம் இல்லையா? இதை குறித்து அதிகமாக நாங்கள் தியானம் செய்கிறப்பதான் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் இருதயத்துல பேசின ஒரு வார்த்தை, நீ செய்யுப்பா, நீ செய்ய. சுவிசேஷம் சரியா போதிப்பதில்ல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுவிசேஷத்தை ஆழமாக பிரசங்கம் செய்வதில்லை இன்னொரு பக்கம். சுவிசேஷத்தை எப்படி நாங்கள் பிரயோஜனப்படுத்தி எங்க வாழ்க்கையில நாங்க முன்னேறி செல்வது? சரி, இத மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கா? ரைட், நீ உட்காந்து இதெல்லாம் பண்ணு. நான் ஆண்டவரே இதெல்லாம் பேசின வாய்க்கிலேயே உட்காந்து பண்ணு நீ அப்படின்னாரு. சரி, ரைட்டு, நீங்க எனக்கு தாழ்ந்து கொடுத்தா ஏன் பண்ண மாட்டேன்? ஏன்னா ஆரம்ப கால ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள், அதுக்கு முன்பே பல அத்தியாயங்கள்ல தொடர் போதனைகளை பேசியிருக்கிறோம். பாத்தீங்கன்னா தமிழ்லாம் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும், சிரிப்பு வந்துடும் எனக்கு இப்போ கேட்டுனா. இப்ப இருக்கக்கூடிய தமிழும் பார்ப்பீர்களானால் இட் நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்ட். இன்னும் கொஞ்சம் திருத்தங்கள்லாம் செய்து நல்ல செந்தமிழ்ல பேசக்கூடிய ஒரு இதை கத்துக்கணுங்கிறது தான் எங்களுடைய வாஞ்சை. பட் பார்ப்போம். ஆனால் இது ஒன்றும் எந்த விதத்திலையும் சோட போன ஒரு பிரசங்கம் கிடையாது. எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷையில தான் பேசி கொண்டு வருகிறோம். எல்லாத்துக்கும் இங்கிலீஷே தெரியும், ஆனாலும் தமிழ்ல பேசுறப்போ கொஞ்சம் எளிமையா வரும் பல காரியங்கள். சரி, அப்போ நீங்க பிரயாசப்படுகிறப்போ சில காரியங்களை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க வாஞ்சிக்கிறப்போ உடனே இறங்கிடணும். குற்றம் கூறுகிற ஆவி யாருடைய ஆவி, யாரிடமிருந்து வருகிறது என்றால் அடிபாதாளத்திலிருந்து வருது. அது பிசாசின் ஆவி என்று வெளிப்பாடு 12:10 எழுதியிருக்கிறது. பிசாசோட ஆவியை உடையவர்களா நீங்க இருக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களை நீங்கள் திருத்தம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக மிக சமீபம்.
இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான காரியங்களில் ஈடுபட்டு நிறைய பேர் ட்ரால் பண்றாங்க. ட்ரால்னா, ஒருத்தர் சேனல் வச்சிருக்கிறார், அவர் பேரை சொல்ல விரும்பல. அவருக்கு இதே வேலை, முழு நேர தொழில். இந்த ஊழியக்காரன் அந்த தப்பு பண்றான், அந்த ஊழியக்காரன் இந்த தப்பு பண்றா. சரிப்பா, நீ என்ன பண்ற? அதே கேட்ட அவர் என்ன, நீ என்ன பண்ற? நீ எல்லாத்தையும் அந்த ஒருத்தர் பத்திரிக்கை வச்சு நடத்திட்டு இருந்தார். அவர் பத்திரிக்கை ஃபுல்லாவே இதே மேட்டர் தான். ரொம்ப சுவாரஸ்யமா உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? அதே கேள்வி ஆண்டவர் வந்து உங்களிடம் கேட்கக்கூடும் அல்லவா? நீ என்ன செய்தா இதை குறித்து? குளறுபடிகள் இருந்ததுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கோணலும் மாணலுமாய் இருக்கக்கூடிய இந்த நிலைமையை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த பணியை மஸ்ஸையாவோட கரங்களில கொடுத்து பரலோகம் அனுப்பி வைத்தது இல்லைங்களா? இங்க வந்து அவர் வந்து ஆமாம்மா இது பாரு, இங்க கோணையா இருக்கு, இங்க இப்படியா இருக்கு, இங்க அப்படியா இருக்குன்னு அவர் குற்றம் கூறிட்டு இருந்தா பரலோகம் என்ன பண்ணும்? அப்ப நீ வாப்பா, வேற யாராவது அமிச்சுக்கலாம், ஒரு தூதனையே அமிச்சுன்னு அந்த வேலையை முடிச்சுக்கிறேன்ருவார் ஆண்டவர். கரெக்டா? இயேசு கிறிஸ்து யாரையுமே குற்றம் நியாயம் தீர்க்க வரல. நியாயம் தீர்க்க வருவேன் இரண்டாவது முறை, ரட்சிக்க வர மாட்டேன். முறை ரட்சிக்க வந்தேன், நியாயம் தீர்க்க வரவில்லை. இரண்டாவது முறை நியாயம் தீர்க்கவே வந்தேன், ரட்சிக்க வரவில்லை என்று சொல்லுவார். அப்ப என்ன பண்ண போறீங்க? அதாவது குற்றம் கூறுகிற ஆவி, பிசாசிடம் இருந்து வரக்கூடிய ஆவி, வீட்டிலே ஆகட்டும், ரோட்டிலே ஆகட்டும், வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், எங்கே ஆகட்டும், இந்த குற்றம் கூறுகிற ஆவி இருக்குமானால் நான் என்னத்தை செய்ய முடியும்? இப்படிப்பட்ட ஒழுங்கினமான காரியங்கள் என்னை சுற்றி இருக்கிறப்போ நான் இதை குறித்து என்ன செய்ய முடியும்? என் தரப்பிலிருந்து நான் என்னத்தை செய்ய முடியும்? இந்த உலகத்தை திருத்தி நடத்தக்கூடிய மிகப்பெரிய கடமை எனக்குள்ளது அல்லவா? இந்த உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் இயேசுடைய சீஷனாக என்னை கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த சீஷத்துவம் என்னிடம் இருக்கிறது. பல பேருக்கு சீஷத்துவம் தெரியாது. ஏன்னா அவங்க பாரம்பரியம் அப்படியே இருக்கு. அவங்க மத ரீதியாக அவர்கள் அப்படியாக வழிநடத்த படக்கூடிய அந்த மாதிரி வழிமுறையில இருந்ததுனால அவர்களுக்கு வந்து சுவிசேஷ பக்கமே அந்த நிழல் கூட ஒதுங்கினதில்ல. அப்போ யார் பக்கம் கடமை அதிகமா இருக்கு? சுவிசேஷம் அறிந்தவர்களிடமா, சுவிசேஷம் அறியாதவர்களிடமா? சுவிசேஷம் அறிந்தவர்களிடம் வந்துதான் கேட்பான், நீ என்ன பண்ணுனாயின்னு கேட்பார். அவங்களுக்கு வேற நியாய தீர்ப்பு இருக்கு, விட்டுருங்க. அதுக்குன்னு தெரியாமல் இல்லை, எங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. கான்வென்ட்ல தான் படிச்சு வளர்ந்துருப்பாங்க, திருந்தவே மாட்டாங்க. இயேசுவை குறித்து அவ்வளவா நம்ம ஃபாதர்மாருங்க சிஸ்டர்மாருங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லா அருமையான ஊழியம். கத்தோலிக்க கான்வென்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும், ப்ரேயர் வந்து கம்பல்சரி, இதெல்லாம் சொல்லி கூட அவங்கள வந்து இல்ல ஆனா கேளுங்க, பைபிள் வசனத்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்நிய மதத்தார் குறித்து பேசுகிறேன், ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது வேற நியாய தீர்ப்பு. அதுக்குள்ள நான் போகலாம். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல. அப்ப நீங்க அன்பு காட்டுறீங்களா? பிறரை மன்னிக்கிறீங்களா? பிறரை நேசிக்கிறீங்களா? இல்ல குற்றம் கூறி கொண்டிருங்க, அவங்க எல்லாம் அப்படிதான் அப்படின்னு நீங்களும் 11வது ஆள போய் ஆமாங்க அவங்க எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. விடுங்க பிரதர், விடுங்க, ஆயிப்போச்சு. எல்லா மனுஷன் இருந்தா ஏதோ ஒரு குளறுபடி இருக்குதான் செய்யும். விடுங்க, உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க. எதிரியா எண்ணாதிருங்கள். 2 தெசலோனியர் 3:14-15. இப்படியாக வசனத்துக்குள் நீங்க உள்ளே நொழிகிறப்போ இந்த வசனம் உங்களை இயக்கி நடத்தக்கூடிய ஒரு காம்பஸ் தெரியும் இல்லையா? மேக்னெட், டைரக்ஷன் காட்டும். நீ கம்பஸ் எல்லாம் கிடையாது, ஜிபிஎஸ் மாறிடுச்சு. ஒரு ஜிபிஎஸ் இருந்தா போ. சரி, நடுக்கடல்ல போய் எங்க ஜிபிஎஸ் வச்சுட்டு இருப்பீங்க? சிக்னலே கிடைக்காது. அப்ப நீங்க கம்பாஸுக்கு தானே வந்தாகணும். சரி, இன்னைக்கு சேட்டலைட்ல இருந்தெல்லாம் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சுனாங்க. அப்படிதான் வந்து பெரிய பெரிய கப்பல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் கம்ப்யூட்டரைஸ். நீ கம்பாஸ் வச்சு அவன் போறான். அப்ப அந்த காலங்களில கம்பாஸ் தான் இருந்தது. சரி, அந்த காந்தம் மாதிரி இன்னைக்கு இந்த காந்த சக்தி உடைய அந்த ஒரு கருவி எது என்று சொல்லி பார்ப்பீர்களானால் பைபிள், வேத வசனம் தான் அந்த காம்பஸ். வடக்கா தெக்கா இல்ல மேற்கா அப்படின்னு சொல்லி அது கரெக்டா நம்மளை வந்து கைட் பண்ணி கொண்டு போகும். சரி, உண்மையாலுமே இப்போ வாருங்கள் கடந்து செல்வோம் ஆதியாகமத்தின் ரகசியங்களுக்குள்ள. இந்த மாதிரி சில கருத்துக்களை சொல்லுகிறப்பதான் உங்களுக்கு இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ ப்ரீச்சிங், போதனை பண்ணி உங்களெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அப்புறமா வசனத்துக்குள்ள போனாதான் உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் வருது. அதனாலதான் நம்ம இனிஷியலா ஒரு 7-8 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் நம்ம சில காரியங்களை குறித்து 10 பொதுவா இல்லை, இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு போதனை தான். சரி, ஆதியாகமம் 3வது அதிகாரம் முடிய போகுது. 22, 23, 24 வசனம், ஒன்று 3 வசனம் தான் இருக்கு, முடிய போகுது. ஏறத்தாழ நம்ம 100 அத்தியாயங்கள் இந்த 3 அதிகாரங்களை கவர் பண்றதுக்கு 100 மணி நேர பிரசங்கம் செய்யக்கூடிய ஒரு தருணத்தை ஆண்டவர் தந்ததுக்காய் அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். முதலாவது, எல்லாரும் இந்த லெவல் ஆஃப் டீட்டெயிலுக்கு போவதில்லை, ஆனா
ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், பரலோகத்துக்கு நன்றி. இந்த மூன்று அதிகாரங்களுடைய சாராம்சத்தை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த 3 அதிகாரங்களுக்குள்ளே தான் என்டையர் பைபிள் இஸ் என்கம்பாஸ்ட். அப்படி என்று சொன்னால் முழு வேதாகமும் இதோட வாய்க்குள்ளதான் இருக்கு. 3 அதிகாரங்களும் ஒரு பெரிய வாய், முதல வாய் மாதிரி நீங்க பார்க்கணும். அதுக்குள்ளதான் அது நினைச்ச ஒரு ஆட்டுக்குட்டியே அப்படியே முழுகிரும். அந்த மாதிரி ஒரு முழு வேதாகமுமே பார்ப்பீர்களானால் முழு வேதாகமும் இந்த 3 அதிகாரங்களுக்குள் அடங்கி இருக்குது. இதை குறித்து விளக்கங்கள் எல்லாம் எங்களால முடிந்த வரையும் நாங்க பல காரியங்களை குறித்தெல்லாம் நாங்கள் விவரிக்கிறப்போ உங்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நாங்க கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு வருவோம். புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுலயே ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ் இருக்கு, தீர்க்க தரிசன புத்தகங்களை கனெக்ட் பண்ணுவோம், சங்கீதத்தை கனெக்ட் பண்ணுவோம், நீதிமொழிகளை கனெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஏசு கிறிஸ்து போதித்த அவருடைய காரியங்களை கனெக்ட் பண்ணுவோம், இல்ல பவுல் அப்போஸ்தலர் எழுதின நிருபங்களை கனெக்ட் பண்ணி, வெளிப்பாடு, யோவான் சீஷன் எழுதின வெளிப்பாடு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே வருவோம் இல்லைங்களா. முடிந்த மட்டும் ஒன்னும் நீங்க நிறைய காரியங்களை நீங்க தியானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை தியானம் பண்ணுவதோடு கூட நாம் என்ன செய்கிறோம் என்றால், எதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, அழகாக இந்த உலகத்தை சிருஷ்டித்து அழகாக ஆதாம் ஏவாள் கையில கொடுத்து நீங்க பழகி பெறுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், have all dominion and rule over it அப்படி என்று சொல்லி கொடுத்த அந்த காரியம் எப்படி தலைகீழாக மாறினது என்று சொல்லிதான் இந்த 3வது அதிகாரத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த 3ஆம் அதிகாரம் என்றாலே மனிதன் விழுந்து போனான், எதனால் விழுந்து போனான், விழுந்து போகாமல் இருப்பது எப்படி, இது 3மே இங்க கவர் ஆயிருக்கு. 3வது அதிகாரம்னாலே அதுதாங்க ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணாங்களா அதை பத்தி அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்ல, பாவம் பண்ணினதோடு கூட பாவத்தின் பின்விளைவு, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் என்றால் என்ன, இதை குறித்தெல்லாம் பார்த்தோம். இந்த மரணம் என்றது ஒழுங்கீனமான காரியம், ஒழுங்கான காரியம் இல்ல, ஒழுங்கீனமான காரியம். இந்த ஒழுங்கீனமான காரியத்தை ஒழுங்குபடுத்துவது எப்படி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அழகாக சிந்தித்து தன்னுடைய ஒரே குமாரன், அவரே தான், காட் த ஃபாதர், காட் த சன், அவரே தான், சரிப்பா நானே இறங்கி வரேன், என்னை அடிச்சு துவைக்க போறாங்க, அடிச்சு என்னை துன்புறுத்த போறாங்க, அடிச்சு என்ன ஒரு வழியாக போறாங்க, பரவாயில்ல, ஆனா பாவத்தின் சம்பளம் மரணமே, ஒரு விலைக்கிரயம் கொடுக்காமல் அங்க பாவத்திற்கு நிவாரணம் கிடையாது என்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக சென்ற அத்தியாயத்துல 21வது வசனத்துல ஒரு மிருகம், அது எந்த மிருகம் என்று பைபிள் குறிப்பிடவில்லை, ஆடு மாடு என்னவா இருக்கலாம், ஆனா ஒரு எப்படிப்பட்ட மிருகமா இருந்திருக்க கூடும் என்கிற ஒரு யூகத்தில் நாங்கள் அதை சொன்னோம். அது மாடாக தான் இருந்திருக்கும், இல்லை என்றால் ஆடாக இருந்திருக்கும். மாடு தான் மோஸ்ட்லி. ஏன்னு கேட்டா அந்த மாட்டை உங்களுக்கு அடிச்சு அந்த தோல் லெதர், அந்த லெதர் தான் உங்களுக்கு இன்னைக்கு பழைய காலத்து தீர்க்கதரிசி எல்லாம் கூட அந்த லெதர் பெல்ட் தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த லெதருக்கு என்னைக்குமே ஒரு மவுஸ் உண்டு. அது எங்கிருந்து வழிமுறையாய் வந்தது என்றால் இங்கே இருந்துதான். இது எங்களோட யூகம். அங்க மாடுன்னு எழுதல, அதனால விட்டுடலாம். அது ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. இங்க மிருகம் அடிக்கப்பட்டதல்ல பொருள். அடிக்கப்பட்ட மிருகம் அங்க தன்னுடைய உயிரை கொடுத்து ஆதாம் ஏவாளுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. அது ஒரு பலிப்பீடம் மாதிரி மாறிடுச்சு அந்த ஏதேன் தோட்டம் இல்லைங்களா. சாலமோன் தேவாலயத்துல உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் என்று சொல்லி 2 இடங்கள் உண்டு. வெளிப்பிரகாரத்துலதான் இந்த இந்த என்ன சொல்றது, மாட்டு அடிக்கிறது, ஆட்டு அடிக்கிறது எல்லாம் அடிச்சு எல்லாம் அந்த கொழுப்பெல்லாம் அவங்க எரிக்கும்படி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. லேவியர் 16ல இன்னும் நல்லா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து அந்த கொழுப்பெல்லாம் எரிச்சு அந்த சந்தாக அந்த சதைகளை அறுத்து அதை என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கோட்பாடுகளை கொடுத்து நியமங்களை கொடுத்து அப்புறம் ரத்தத்தை எடுத்து உள்பிரகாரத்தில் தெளிப்பார்கள். தெளித்த பிறகுதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும் உள்பிரகாரத்துக்குள். இல்லை என்றால் அங்க பலியிட்டதோட முடிஞ்சு போச்சு. பலியிட்டான அவங்க பாவம் அவங்களுக்கு சின்ன ஆஃபரிங், பாவத்திற்கு நிவாரணம், பாவ பலி அப்படி என்று சொல்லலாம். சரி, இந்த காரியத்தை முதலாவது அறிமுகம் படித்து வைத்தது இந்த ஆதியாகமம் 3:21 தான். தெளிவா இருக்கீங்களா? அப்போ பாவத்திற்கு நிவாரணம், பாவத்திற்கு சம்பளம் மரணம். பாவத்திலிருந்து தப்பி செல்வதற்கு ஒரு வழி வேண்டும் என்றால் நிவாரணம், அதாவது நீங்க விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். விலைக்கிரயம் எதுவென்றால் ரத்தமே. அதனாலதான் அந்த ரத்தத்தை யாருமே அந்த ரத்த பொரியல் சாப்பிடுவோம். அப்போ ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அந்த குடல் ரத்த பொரியல் காம்பினேஷன் அப்படியே வச்சு சாப்பிட்டோம்னா, நான் கத்தோலிக்கனா இருக்கிறப்போ ரட்சிக்கப்பட்டோன்னு முறையாக விட்டது 2 காரியங்கள். 1, பன்னிக்கறி சாப்பிட்றது விட்டுட்டேன்.
இவன் உடலுக்கு சரியில்லை ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த அதாவது இந்த 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 மாதிரி மிருகங்கள் எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு லேவியர் ஆகமத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. பன்னி வந்து வெறுக்கப்பட்ட ஒரு காரியம், அது வந்து சரி கிடையாது. அது ரெண்டு வந்து இந்த ரத்தம், இந்த போட்டிக்குடல் கறியெல்லாம் நான் சாப்பிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் வயசானதுனால அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு வெளியில. ஒரு 10 வருஷம் ஆச்சு நான் எதையுமே சாப்பிட்றது இல்லை. இவ்வளோண்டு மட்டன் ரெண்டு 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 பீஸ் ஆசைக்கு சாப்பிட்டுக்குவோம், அவ்வளவுதான். ஒரு மாதிரி டயட் கண்ட்ரோல்ல வந்துடுறது நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இன்னைக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சர்வசாதாரணமா 30 வயசு பசங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதுங்க, பெண்களுக்கும் வருது. சரி, சீக்கிரமா நல்லது இல்லை உடலுக்கு. அதனால சாப்பிடுங்க, கறிமீன் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முழு நேரம் இதே தொழிலா இருக்காதீங்க. அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. இந்த லிவர், போட்டிக்கோடல், தலைக்கறி, இந்த கறி. ஏங்க வெறும் மட்டனை சாப்பிட்டாலே இன்னைக்கு கொழுப்பு ஏறிட்டு போகுது, இதையும் சேர்த்து உள்ள அழுத்துனீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? சரி, இதுதாங்க பிரசங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலாவும் பேசுவோம், மெடிக்கலாவும் பேசுவோம், ஸ்பிரிச்சுவலாவும் பேசுவோம், பயாலஜிக்கலா பேசுவோம், ஹிஸ்டாரிக்கலா பேசுவோம், சரித்திரத்தை குறித்து ஜியாகிரபிக்கலாவும் பேசுவோம். எல்லாத்தையும் பேசணும். அப்பதான் அப்பதான் உங்களுக்கு ஒரு 360 டிகிரி வியூ கிடைக்கும் இல்லைங்களா? எல்லாத்தையும் குறித்தும் ஒரு 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 ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பதற்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். அதுதான் பைபிள். பைபிள் என்றால் பாரம்பரிய ரீதியாகவே சில பேர் ஆக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் வேதாகமத்தில் எழுதப்பட்டபடியே அங்க 4 பேர் வாய புலப்பான். அவனை பார்த்து இன்னொரு 5 பேர். நீங்க ஒருத்தன் கொட்டையை விட்டானா உங்களுக்கு அறியாமலே உங்களுக்கு கொட்டையை வந்துடும். அது என்ன, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும் மண்டைக்குள்ள, மூளையில. அப்படியே எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்ன பண்றது, அந்த மாதிரி பிரசங்கர்கள் இருக்கதான் செய்யறாங்க. பட் பரவாயில்ல. சரி சரி, தலைக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் விட்டு வந்துருவோம். ரத்தத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டு, குரல் எழுப்பக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இதெல்லாம் நாம் வந்து 4வது அதிகாரத்துக்குள் போறப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பல காரியங்கள் உண்டு. ஆனால் அங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற முதலாவது நியமத்தை அங்க கொண்டு வருகிறார். அந்த ரத்தத்தை சிந்துவதற்கு டெம்பரவரியா ஒரு மிருகத்தை பிடிச்சி அடிக்கிறாரு. அடிச்சு பலியாடா பலிமாடா மாற்றி அந்த இடத்துல அந்த அந்த தோலை எடுத்து டுனிக் அப்படின்னா ஒரு கவுன் மாதிரி தைச்சு தர்றாரு 2 பேத்துக்கும். அப்ப அதை தைச்சு தரப்போ ஆண்டவருடைய கண்கள் குளமாயிருக்கும். டே, என்னுடைய மகிமைனால உங்களுக்கு நான் போராடை கொடுத்தேன், அந்த மகிமை எழுந்து விட்டு இன்றைக்கு ஒரு மிருகத்தோட தோலை போய் நீங்க போட்டுட்டு திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு, இப்படி தரித்திர கோலத்துக்குள்ள உங்களையே நீங்க தள்ளிக்கிட்டீங்களேன்னு அவர் மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? மிக 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 யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். யாவரும் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து 2வது ஆதாமாக வந்து இந்த மிருகத்தோட இடத்தை அவர் எடுத்து எவ்வளவாக அடிகளைப்பட்டால் சித்திரவதைப்பட்டார் என்றெல்லாம் சில அத்தியாயங்களுக்கு முன்பே நாம் அதை கவர் பண்ணிட்டோம். ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறப்ப அதெல்லாம் பண்ணிட்டோம், அதை மறந்து விடாதுங்க. சரி, இப்ப 22வது வசனத்துக்குள் கடந்து செல்லுவோம். ரெடியா இருக்கீங்களா? சரி. Then the Lord God said, ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்லுகிறார், behold, the man has become like one of us. இதற்கு பொருள் என்ன? இதோட எங்க நிறுத்திடணும், ஒரு முட்டுக்கட்டையை போட்டுறணும். behold, the man has become like one of us. இது வந்து எப்படின்னு கேட்டா பாரடாக்சிக் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. எப்படி என்றால், நீங்க ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எதிராகவே சொன்ன மாதிரி இருக்கும். சில பேர் பாருங்க குழப்பவாதிகள் என்று சொல்லுவார்கள். எப்படி என்றால், காலையில ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், மாலையில இன்னொரு காரியத்தை சொல்லுவார்கள். காலையில சொன்னதுக்கும் மாலையில சொன்னதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா பொருள் வந்து ஒரு மாதிரி சேமா இருக்கிற மாதிரி தான் தோணும். உங்களுக்கு இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதாங்கிற ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. சொல்றது விளங்குதா? குழப்பவாதி பாவன். காலையில ஒண்ணு சொன்னா அதே மாதிரிதான் இருக்கு, ஆனா இது வேற மாதிரி இருக்கு, எந்த பக்கம்டா போறது அப்படின்னு. அதுதான் ஒரு அரசியல்வாதியோட தந்திரம், ராஜதந்திரம் பாங்க. பாத்தீங்கன்னா சரியாவே பதில் வராது. நீங்க நேற்றுக்கு மழை பெஞ்சுதான் நீங்க வந்து ஒருத்தர் கிட்ட கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா அது தெரியலன்னு சொல்லும். ஏன்னா அதுக்கு உண்மையாலுமே தெரியாது, மறந்துட்டு இருக்கும். ஏன்னா அது விளையாட்டு பிள்ளை. அதே போய் ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க பேஞ்சுதுங்க அப்படிம்பாரு. இல்லைன்னா பேயிலங்க, இல்லை என்னங்க நீங்க வெயில் மண்டைய பொழுகுது மழை பெஞ்சுதான்னு கேக்குறீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு இயல்பா. அது நீங்க ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய பதில் எப்படியா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும்.
எப்படியா இருக்கும்? நேற்று தினத்தில் நாங்கள் அங்கே சென்றோம், அங்கே சென்ற மாத்திரத்தில் அங்கே வெயிலானது அப்படியாக அடைத்தது. எதிர்க்கட்சியானவர்கள் இந்த வெயிலை குறித்து ஒன்றுமே செய்யாதபடி இருந்ததனால் மழை அங்கே கட்டி கொண்டிருந்தது. ஆனாலும் மழை வரும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த அரசாங்கத்தில் இருக்கிறப்போ மழையா பெய்யும், பாவிகள் அல்லவா, அப்படி இப்படின்னு பேசி நம்ம எப்பா மழை வந்துச்சா இல்லையான்னு சொல்லுன்னா என்னப்பா பேசிட்டு இருக்கிறேன். நேர பதில் வரவே வராது. குழப்பவாதி, பேரடாக்சிக். நம்ம பைபிள்ல சில வசனங்கள் அப்படிதான் இருக்கும். உடனே அரசியல்வாதி மாதிரி ஆண்டவர் பேசுறாருன்னு அப்படி பொருள் அல்ல. ரகசியங்கள் அடங்கி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆழ்கடல் ரகசியங்கள் அடங்கியிருக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் ரகசியத்தை நாம் புதையல் போல தோண்டி எடுக்கக்கூடிய கடமை படைத்தவர்கள். இது ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்றது, இந்த காரியம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு உங்களால தோண்ட முடியலன்னா தோண்டி எடுத்து கையில தரோம். ஆனா கூட உங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? நேரத்தை செலவழிச்சு நாங்க இவ்வளோ காரியங்களை உங்களுக்கு சொல்லி தந்தா உங்களுக்கு காதுல கேட்டு அதன்படி நடப்பதற்கு கூட நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, விட்டுருங்க. The man has become like one of us. இது என்னடா அது? Man is already like God. Man has become like God because he was created in the image of God. ஆங்கிலத்தில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பார்த்துக்கலாம். என்னன்னா, மனிதன் ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டான் இல்லையா? ஆமா, கரெக்டுங்களா? அதுதான் நம்ம ஆதியாகமத்தில் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலே பார்த்து முடிச்சாச்சே. இது என்னடா அது பழைய கதையா இருக்கு? ஆதியாகமம் 2:24-27 சாரி, ஆதியாகமம் 1:24-27 நீங்க பார்ப்பீர்களானால் அங்கேயே அந்த காரியம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு விழாவை உருவி ஏவாளையும் படைக்கிறார். அவரும் ஏவாளும் அவங்க சாயல்ல தான், ஆண்டவருடைய சாயல்ல தான் படைக்கப்படுறாங்க. 2 பேரும் ஆண்டவருடைய சாயல்ல தான் இருக்கிறாங்க. தேவனை போலவே இருந்தார்கள். தேவனுடைய குழந்தை, சன் ஆஃப் காட் அப்படின்ற பட்டம் 2 பேருக்கு தான் உண்டு. ஒன்னு ஆதாம், இன்னொன்று இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்ப இது என்னங்க, இது புது கதையா இருக்கு. இதுல அடங்கி இருக்கக்கூடிய ரகசியம் என்று சொல்லுவதை விட ஒரு இயல்பான உண்மை என்னவென்றால், எளிதான உண்மை என்னவென்றால், பிதா ஒருவருக்கே நன்மை தீமை அறியக்கூடிய காரியம். அதுதான் இங்கேதான் அந்த ஜீவ விருட்சம், நன்மை தீமையின் விருட்சம். இந்த காரியத்தை ஏற்கனவே நம்ம அங்க பார்த்துட்டோம். எப்போ? ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை, 16, 17 வசனத்துல எல்லாம் நம்ம ஏற்கனவே நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், நன்மை தீமை, இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனா ரத்தின சுருக்கமா சொன்னாதான் நம்ம மேற்கொண்டு இந்த காரியத்தை நம்ம தியானிக்க வசதியா இருக்கும். சரிங்களா? என்ன சொல்லுதுன்னு கேட்டா, the man has become like one of us. மனிதன் உங்களைப் போலவே மனிதன் என்னை போலவே மாறிவிட்டான் அப்படின்னு ஆண்டவர் அங்க பார்க்கிறார். அப்படின்னா என்னன்னா, தீமை அறியாதவனா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனாலும் பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய தேவன் எதையுமே உங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தோட சொல்லி தர மாட்டார். அவர் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிடுவார். இது பண்ணினா உனக்கு நன்மை, இது பண்ணினா உனக்கு தீங்கு, பிளெஸிங் அண்ட் கர்சஸ் என்று சொல்லி லேவியர் 26 உபாகமம், டியூட்ரானமினா உபாகமம் தானே, உபாகமம் 28வது அதிகாரத்துல நீங்க வாசிக்க நேர்ந்துடும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ ஆண்டவராகிய தேவன் நிர்பந்தத்தின் நிமித்தமாக உங்களையும் என்னையும் நடத்தக்கூடிய ஆண்டவர் அல்ல. அது பிசாசின் குணம். நிர்பந்தித்து, சர்வாதிகாரத்தின் நிமித்தமாக நிர்பந்தித்து, என்ஃபோர்ஸ்மெண்ட், டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்வார்கள். நிர்பந்தித்து ஒரு காரியத்தை அவன் சாதித்து விடுவான். ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு தலைவலி கொடுத்துட்டே இருப்பான். இவனோட தலைவலிக்கு நம்ம அதை செஞ்சே தொலைச்சிடலாம் அப்படின்னு போவீங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர் ஆண்டவர் கிடையாது. முதலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது என்னவென்றால், நன்மை தீமையை இவ்வளவு நாள் யாரு தான் அறிந்திருந்தா? 2 பேர். ஒன்று தேவன். எப்பொழுதுமே தேவனுக்கு நன்மை என்னவென்று தெரியும், நன்மைக்கு ஆப்போசிட்டா தீமை என்னவென்று தெரியும். அப்படியாக அவர் பல யுகங்களை அவர் நடத்தி இருக்கிறார். அந்த எந்தெந்த யுகங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு யூனிவர்ஸ்
அண்ட சராசரங்கள் இல்லைங்களா, யூனிவர்ஸுக்குள்ள எவ்வளவோ பிளானட்ஸ் இருக்கு. அதை சிலது தான் வந்து கண்டுபிடிச்சு மார்ஸ், ஜூபிட்டரு, சூரியன் அப்படின்னு எல்லாம் கிரகங்களா பிரிச்சு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்காதது, பேர் வைக்காதது மில்லியன் ட்ரில்லியன் கணக்கா இருக்குதான். அதனாலதான் அதுக்கு வந்து பொதுவா பேர் மில்கி வேன்னு வச்சுட்டானுங்க. மில்கி வே கேலக்சி அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா அது தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஏதோ அவங்களால முடிஞ்சது வச்சிருக்கான். உடனே விஞ்ஞானம் இங்கோ வளர்ந்துருச்சு தெரியுங்களா? ஒன்னும் வளரலங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவ்வளோண்டு கண்டுபிடிச்ச உங்களுக்கே இவ்வளவு பெருமை தான் இருக்கும். நான் அத்தனை படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு பெருமை தான் இருக்கும். அப்படியெல்லாம் பேசி ஆண்டவர் வந்து துச்சப்படுத்தாதீங்க. விஞ்ஞானத்தை விடுங்க, மருத்துவத்தை விடுங்க. மருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா எல்லாத்தையும் காட்டிலும் ஆண்டவரை சார்ந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் அவர்தான் படைப்பாளி, பொறுப்பாளி. அண்ட சராசனை படைத்து ஒருவராய் நின்று ஆளுகை செய்கிற மா வீரன் அவர், மா மேதை அவர். அந்த மா மேதை சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், எனக்கு தீமை தெரியும், நன்மை தெரியும். தீமை வந்தா அதை எதிர்த்து நிக்கிறது எப்படின்னு தெரியும், அதை எப்படி விளக்கி போடுகிறதுன்னு தெரியும். ஏன்னா நான் வல்லமை படைத்திருக்கிறேன். அதே வல்லமை உனக்குள்ள கொடுக்கிறேன். தீமையின் காரியத்தை அறிவிப்பதற்கு எனக்கு மனம் கிடையாது, அது உனக்கு தேவையும் கிடையாது. அதுக்குள்ள போய் விழுந்துடாத. ஏன்னா தீமைக்குள்ள போய் நீ விழுந்துட்டீன்னா புலிவாலை பிடிச்ச கதையாயிரும். வாழை விட்டா என்ன ஆகும்? இப்ப எல்லாத்துக்கும் பல்ப் எரியுது, கரெக்டா? வாழை விட்டா என்ன ஆகும்? புலி வாழை தான் பிடிச்சு பாருங்களேன். அது சுத்துல உங்க போய் நீங்க பாட்டுக்கு அடிச்சுன்னுவாங்க, மரத்துல அடிச்சு கீழே விழுவீங்க. அப்புறம் வந்து அது எப்படி பாயும் தெரியுமா? 20 அடிக்கு பாயுமாமா. யானை மேல உக்காட்டு கையவே பிடிச்சி கடிச்சு வச்சிருமா. அந்த மாதிரி பயங்கர அக்ரெசிவ். புலி வந்து சிங்கத்தை விட டேஞ்சர். சிங்கம் பலசாலி, ஆனா புலி வந்து பயங்கர அக்ரெசிவ், ஃபெரோஷியஸ்ம்பாங்க இல்லைங்களா? ஐயோ அவன் வெறி நாய் மாதிரி கடிப்பானே, அவன்கிட்ட நான் போக மாட்டேன்மா. ஆனா ஒரு பலசாலி கிட்ட போய் தைரியமா பேசுவான். ஏன்னா அவன் வெறி நாய் கிடையாது. அவன் அட்லீஸ்ட் கேட்கவா செய்வான். கோவம் வந்தா தான் அடிப்பான். இவன் கோவம் வந்தாலும் அடிப்பான், கோவம் வராட்டி அடிப்பான். அதுதான் புலி. அந்த மாதிரி புலிவாலை புடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? எடுக்கவே முடியாது, கைய பீஸ் பீஸ் ஆக்கிரும் இல்லைங்களா? அதனாலதான் நீ தீமை இருக்கிற பக்கமே நீ தலை வச்சு படுக்காத ராஜான்னு சொன்னார். ஆனாலும் நிர்பந்திக்கக்கூடிய ஆண்டவர் கிடையாது. The choice and free will is been given in the hands of mankind. உன்னுடைய இஷ்டம்ப்பா. இப்படி போனேன்னா இங்க ஒரு பெரிய குழி இருக்க, உள்ள விழுந்த நேரம் பாதாளத்துக்கு தான் போவ அப்படின்னா இல்ல. எது வரைக்கும் அந்த குழி போகுதுன்னு பார்த்துட்டு ஒரு கயிறு போட்டு என்ன இறக்குங்கடான்னு அவசியமா உனக்கு? பாதாளம் வரைக்கும் போகுமா அந்த கயிறு? சரி, பாதியில கயிறு அந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? கயிறு எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவ? கீழே பாதாளத்துல தீ வரும், அனலா இருக்கும். முடிச்சு போச்சா கதை. நம்ம ஆட்கள் அப்படிதான். கிறிஸ்துவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன் நான். கிறிஸ்துவர்களை பத்தி தான் பேசி கொண்டிருக்கிறேன். எது வரைக்கும் நான் சென்றால் பாவம் இல்லாமல் பாவம் என்னை அணுகாமல் இருக்கும். எதுக்கு அது வரைக்கும் போற நீ? அந்த பாதை வழியா போனீங்கன்னா முள்ளு, செடி, அப்புறம் அந்த பக்கம் பெரிய குழி இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீ போயின்னா குதிச்சின்னா முடிஞ்சு போச்சுக்காது. அல்ல அங்கதான் போவோம் அப்படின்னா போ, சாவுங்கிறார் பைபிள்ல. வெளிப்பாடு 22:11 என்ன எழுதியிருக்கு? அநீதியா இருக்கிறவன் இன்னும் அநீதியா இருந்து நரகத்துக்கு போவானாகன்னு அர்த்தம். வேற என்ன? பரலோகத்துக்கு போக முடியும் அவன்? இன்னொரு பாதி எழுதல. ஏன்னா அவர் காட் இஸ் எ ஜென்டில் காட். அதுதாங்க அர்த்தம். சாரி, கொஞ்சம் கொலோக்கியல் தமிழ்ல பேச வேண்டியதாயிருச்சு. அப்படி சொன்னாதான் நம்ம ஆளுகளுக்கு விளங்குது இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ விருட்சத்தை போய் அதுல இருக்கிற கனியை சாப்பிடுப்பா, அப்போ உனக்கு ஞானம் வரும். உன்னை அதிகமா நன்மைய பத்தியே நீ யோசிப்ப. தீங்கான காரியம் இருதயத்துக்குள் நுழைந்ததுன்னா அது நன்மைக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிரும். உனக்கு அந்த போராட்டத்திலிருந்து வர்றதுக்கே உனக்கு உன்னோட யுகமே முடிஞ்சு போயிடும், ஜீவனே முடிஞ்சு போயிடும். உனக்கு அது தேவையில்லை. நல்லதையே செய், நல்லதையே யோசி. நன்மை பற்றி மட்டுமே நீ யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவனாய் நீ இருப்பாயானால் உனக்கு எல்லாமே நன்மையா நடக்கும், உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நீ ஏன் தீமை பத்தி யோசிக்கிற? ஏன்னா தீமை வந்து போராட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதாப்போ? இன்னைக்கு எதற்காக வந்து நம்ம நன்மை செய்யணும்னா தீமைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக. இன்னைக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னால் 2 பேர் நன்மை செய்தால் 10 பேர் தீங்கு செய்வான். நன்மை அவ்வளவு சீக்கிரமா பெருக்கம் அடைவதில்லை, ஆனால் தீமை பெருகிவிடும். அதனால்தான் உலகம் முழுவதும் பார்ப்பீர்கள், ஆனால் தீமை பெருகி கொண்டிருக்கிறது. அத்தனை போலீஸ் போர்சஸ் இருக்குங்க. ஆனா கூட பாத்தீங்கன்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல கிரைம். பாவமா இருக்கும் போலீஸ் பாக்குறப்போ.
அவ்வளோ பெரிய ஊர்வலம் நடக்கும், இந்த பக்கம் 2 போலீஸ், அந்த பக்கம் 2 போலீஸ். அவங்க என்ன பண்ண முடியும்? கலவரம் வெடிச்சுன்னா அவங்க தான் முதல்ல அடி வாங்குவாங்க. ஏன்னா காக்கி சட்டை தான் பிடிச்சி வீசுறான், அதுல பெண் போலீஸும் இருக்கிறாங்க, பாவம். அவ்வளோ ரிஸ்கான தொழில், ஜாப் தெரியுங்களா அது? ஏன் போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குனாலும் பத்த மாட்டேங்குதுங்க. அவங்களும் சம்பளம் எத்தனை பேத்துக்கு தான் கொடுப்பான் அரசாங்கம்? அதுதான் தீமையோடைய பின்விளைவு. அந்த தீமையின் பக்கமே நீ திரும்பாத. தொடும் நாளிலே நீ மரித்து போவாய், தொடும் நாளிலே நீ சீரழிந்து போவாய், தொடும் நாளிலே நீ சாபத்துக்கு உள்ளாவாய், தொடு நாளிலே நீ தள்ளப்பட்ட ஒரு கல்லை போல ஆகிவிடுவாய், தொடும் நாளிலே நீ வாளாக மாறி விடுவாய், தொடும் நாளிலே நீ சபிக்கப்பட்டவனாய் விடுவாய், சபிக்கப்பட்ட பூமியில நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். அப்போ எவ்வளவுதான் நீ நன்மை செய்தாலும் தீங்கானது அதை மேற்கொண்டு விடும். இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு அதுதான் சூழ்நிலை. இன்னொரு மறுபக்கம் பார்ப்பீர்களானால், நன்மை செய்ய வேண்டிய காரியம் எதற்காக இங்க பொருத்தப்படுகிறது என்றால், தீங்குக்கு எதிராக போராடும்படி. நன்மை பெருக்கம் அடைவதில்லை. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிற மாதிரி 2 தீங்கு நீங்க அங்க காரியம் இருந்ததுன்னா ஒரு நன்மை செஞ்சு அந்த தீங்க விலக்கி போடுறீங்க, திருப்பியும் தீங்கு வரும், ஒரு நன்மை செஞ்சு விலக்கி போடுறீங்க. அப்ப நன்மை பெருக்கம் அடைவதில்லை. உங்களுக்கு விளங்குதா? இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக். எவ்வளவு பேர் இப்படி யோசிச்சிருக்கீங்க? அதனாலதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யாதே, போகாதே, பார்க்காதே, கேட்காதே, பேசாதேன்னு சொன்னா அப்படியே கப்புன்னு மூடிடணும். வாயையும் கண்ணையும் மூடியும். அந்த 3 குரங்கு குட்டிங்க ஒரு பிக்சர் இருக்கும் இல்லைங்களா? ஒரு குரங்கு வாய் மேல கை வைக்கும், ஒரு குரங்கு காதுல கை வைக்கும், ஒரு குரங்கு கண்ணுல கை வைக்கும். அதாவது எதை பார்க்க கூடாதோ, எதை கேட்க கூடாதோ, எதை பேசக்கூடாதோ, பேசாதே, பார்க்காதே, கேட்காதே. அதுதான் அதற்கு பொருள். நான் நினைக்கிறேன் அதை டிசைன் பண்ணவர் இதை நல்லா படிச்சிருப்பாருன்னு தோணுது எனக்கு. அது அந்த 3 குரங்கு குட்டிகளை பாக்குறப்ப எனக்கு டக்குன்னு, நிறைய பேருக்கு அதோட அர்த்தமே தெரியாது. எவ்வளவு கியூட்டா கண்ணை மூடிட்டு இருக்கு பாரு குரங்கு அப்படின்பாங்க. குரங்கு கூட தெரியுது எதுக்கு கண்ணை மூடுதுன்னு, உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? விளங்குதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய காரியம் அங்க குளறுபடி ஆயிடுச்சு பாருங்க. அப்ப ஜீவ விருட்சத்திலிருந்து கனி எடுத்து சாப்பிட்டால் ஆவியின் கனி கிடைக்கும், ஆவியின் வரங்கள் கிடைக்கும், பிறருக்கு நன்மை செய்வது எப்படி? ஒருத்தர் நல்லா ஒரு ஏதோ ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனே இல்ல, க்ளோஸே பண்ணி அங்க போலீஸ் கான்செப்டே கிடையாது. எவனுமே வீடை பூட்டிட்டுலாம் போக மாட்டான். ஜப்பான்லயே அப்படிதான், வீடெல்லாம் யாரும் பூட்டே போக மாட்டாங்க. மிடில் ஈஸ்ட்லயும் அப்படிதான், நிறைய இடங்க, எல்லா இடத்துலயும் இல்ல. ஏன்னா அவனுக்கு திருடன் பிடிச்சா கையை வெட்டி போடுவான். நம்ம இஸ்லாம் சகோதரர்கள் கையவே வெட்டி போடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க சட்டமே அப்படிதான். ஏன்னா பழைய ஏற்பாடின்படி அவங்க அப்ரஹாம் சந்ததியில இஸ்மேல் குலம் தானே அவங்க. அதுல இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு கோட்பாடுகள் எல்லாம் இன்னுமே அவங்க பின்பற்று வராங்க. கையவே வெட்டி, ஐயோ எனக்கு கை வேண்டாம் சாமி அப்படின்னு தொடவே மாட்டான். ஒரு விதத்துல அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்தாதான் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். டெமோக்ரஸின்னு இன்னைக்கு டெமோக்ரஸியை அதாவது ஜனநாயகத்தை இன்ட்ரடியூஸ் அறிமுகம் படுத்தினவங்களே இன்னைக்கு கரப்ட் ஆயிட்டாங்க. மிகப்பெரிய கரப்ஷனுக்குள்ள போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் எல்லா தேசங்களும், எல்லா டெமோக்ராட்டிக் நேஷன்ஸும் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. அதுல மிடில் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா, அதனாலதான் அவங்க ரொம்ப டிசிப்ளின்டா இருக்காங்க, நல்லா கிளீனா இருக்கு அவங்க சிட்டி, கிரைம் ரேட் ரொம்ப கம்மி. அப்படியெல்லாம் பார்க்கலாம் நீங்க நிறைய. அதே மாதிரி தான் நம்ம சிங்கப்பூர்லயும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சு அவங்க அங்க பாத்தீங்கன்னா, அங்க அதாவது திருட மாட்டுனானா பெரிய தண்டனைங்க, ரோத்தா அப்படிம்பாங்க. வச்சு தடியை வச்சு பின்னாடி இழுத்தானா சதையெல்லாம் பிஞ்சு போயிருங்க. அவனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவான், அந்த மாதிரி. சரி, இதெல்லாம் பின்விளைவு, பாவத்தின் பின்விளைவு. ஆனால் நீங்க ஜீவ விருட்சத்தை மற்றும் பருகினால் அங்கே உங்களுக்கு ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படும், நன்மை பெருகி கொண்டே இருக்கும். நன்மை பெருகுச்சுன்னா என்ன ஆகும்? தீமைக்கு இடமே இருக்காது இல்லையா? இன்னைக்கு நன்மை பெருகக்கூடிய சூழ்நிலை கிடையாது, தீமை தான் பெருகி கொண்டிருக்கிறது. அங்கேயும் இங்கேயும் ஓரிருவர் நன்மைகளை குறித்து பேசுவது எந்த மூளைக்கு? 2 பேர் நன்மை செஞ்சா 90 பேர் ரெடியா இருக்கான் தீங்கு செய்யறது. இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆதாம் ஏவாள் ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் பருகவே இல்லை. அங்க ஒரு குட்டி குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட ஒரு ரூம் ஃபுல்லா டாய்ஸ் வச்சுட்டு ஒரு பக்கம் ஒரு டெலிவிஷன் செட்டு வச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பொம்மையில வேணாலும் விளையாடு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அப்படின்னு உடனே டக்குன்னு அவன் கண்ணு முழிக்கும், கியூட்டா பார்ப்பான். ஆனா என்ன அப்படிமா? ஆனா அந்த டிவி ரிமோட்டை மட்டும் நீ தொடக்கூடாது,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க. ஹிடன் கேமரா இருந்ததுன்னா வச்சு பாத்தீங்கன்னா, தம்பி முதல் பண்ணக்கூடிய காரியமே ரிமோட் எடுத்து ஆன் பண்ணுவார். அந்த குண அதிசயம் யாரிடம் இருந்து வந்தது? வேற யாரும் இல்ல, நம்ம முன்னோர் ஆதாம் ஏவாளிடம் இருந்து தான் வந்தது. அவங்க ஜீவ விருட்சத்து பக்கமே போலங்க. அங்க ஆண்டவர் சொன்ன கட்டளை அவர்கள் கீழ்ப்படியல. அங்கதான் எல்லாமே முடிஞ்சு. அதனாலதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை என்ன? அல்லும் பகலும் என் வசனத்தில் தியானமா இருக்கிறவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். பிரியமா ஏன் இருக்கிறேன்னு கேட்டா, அவங்கிட்ட பிசாசு நெருங்க முடியாது. பிசாசு அவங்கிட்ட வாளாட்ட முடியாது. ஏன்னா அவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறான். கர்த்தர் கோட்டை மரணமா இருக்கிறார். கர்த்தருடைய சட்டை நல்ல மறைந்திருக்கிறான். அவன் ஒரு ஜாமவானா இருக்கிறான். அவன் ஒரு ஆரோக்கியம் நிறைந்தவனா இருக்கிறான். அவன் துஷ்டனா இல்ல, அவன் ஒரு நன்மை செய்கிறவனா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பிசாசு நுழையவே முடியாது. இதுதான் பிரதான கட்டளை. என்ன கேட்டா பிரதான கட்டளை மத்தேயு 22, 37, 39 எனக்கும் தெரியும். ஆனா பழைய ஏற்பாடுல பிரதான கட்டளை எதுங்க? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனம் தான். வேற எதுவுமே கிடையாது. அதை விட பெரிய கட்டளை எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. தேவனுடைய வசனத்தில் அல்லும் பகலும் தியானமா இருக்கிறவன். தியானம்னா அப்படியே உட்காந்து எதையோ உருட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லைங்க, வார்த்தையின்படி நடக்கிறது. யாக்கோபு 4:8, பி த டூவர் ஆஃப் த வேர்ட். வசனத்தை செய்கிறவனாய், செவிகளில் கேட்டு மட்டும் இல்ல, நாட் ஜஸ்ட் த ஹியரர் பட் த டூவர். செஞ்சிடணும். கதை கேட்டுக்கிட்டே உக்காந்துட்டு இருக்க கூடாது. எந்திரிச்சு போடா பாரு, இதான் பானுங்க, உருப்பிடவே மாட்டானுங்க வாழ்க்கையில. எவ்வளோ பேரை பார்த்து நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த வருஷம், அப்புறம் அடுத்த ஜென்மம்பா, அப்படியே நாசமா போகக்கூடிய ஆட்கள் ஏகப்பட்ட பேரை என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன். இந்த சோம்பலின் ஆவியை கொடுப்பது பிசாசு. ஜாக்கிரதையா இருங்க. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். இந்த விருட்சத்துல என்னதான் இருக்கு, என்னதான் இருக்கு, என்னதான் இருக்குன்னு யோசிச்சு அங்க கொடுக்கப்பட்ட விருட்சத்தை அவங்க மறந்தே போயிட்டாங்க. அதை ஒழுங்கா எடுத்து சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க இன்னும் மகிமைக்குள்ள போயிருப்பாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆண்டவரை போல இவங்க மாறிட்டாங்க. நன்மை தீமை ரெண்டுமே தெரியும். இப்போ இது வேலைக்கு ஆகாது. அது இத்தனை தெரிஞ்சது யாரு தான்? ஒருத்தர். உலகத்துல எத்தனை பேருங்க இருக்காங்க? இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. 1 ஆதாம், 2 ஏவாள், இன்னொன்னு அவங்கள படைத்த பிதாவாகிய கர்த்தர். இப்ப 3 பேருக்குள்ள காம்படிஷன். ஏன்னா நம்மள போற மாறிட்டாங்க. கர்த்தர் காம்படிஷன்லாம் இருக்க முடியாது. அவர் தான் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. ஒரே ஒருத்தர் நினைச்சான் இருதயத்துல சிங்காசனத்தை மேலாக உயர்த்தி நான் அவருக்கு ஈடாக உட்காருவேன். அப்படி பிடிச்சி தள்ளி போட்டாரு பார்க்கணும். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு. ஏசு கிறிஸ்துவ அதை பார்த்தேன்னு சொல்றார். தீப்பந்து மாதிரி கீழே விழுந்தான் அப்படின்னு, கருகரன். அதை விட இன்னும் நல்லா ஐசையா 14 எழுதியிருக்கு. அதை விட இன்னும் நல்லா எசேக்கியேல் 28 எழுதியிருக்கு. பாக்குறவங்க எல்லாம் நீ ஒரு செத்த சடலம்னு சொல்லி உன்னை இப்படியாக தூத்துனார்கள் அப்படின்றலாம் இருக்கு. சரி விடுங்க, மேல போலாமா? Behold, the man has become like one of us, to know good and evil. நன்மையும் தீமையும் அறிகிறவனாய் அவன் மாறிவிட்டான். இதை குறித்து ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். சரி, மேல போலாம். கொஞ்ச நேரம் தான், 2-3 நிமிஷத்துல முடிச்சிடலாம். And now let he put out his hand and take also of the tree of life and eat and live forever. 23வது வசனத்தையும் சேர்த்தி பார்த்தாதான் இது புரியும். ஆனா இன்னைக்கு நேரம் இல்லை, அதனால சொல்லிடுறேன். இப்ப எப்படி ஆச்சுன்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு இன்டர்வியூ கால் வருது. நீங்க அதை நிராகரிச்சுட்டு வேற ஒரு இன்டர்வியூ காலுக்கு போயிட்டீங்க. அந்த இன்டர்வியூ கால்ல நீங்க கிளியர் பண்ணி ஆஃபர் லெட்டரை வாங்கி நீங்க ஒரு கம்பெனியில போய் சேர்ந்துட்டீங்க. சேர்ந்த பிறகுதான் தெரியுது, ஐயே இந்த கம்பெனி நல்லாவே இல்லையான்னு. சரின்னு அந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணி பாக்குறேன். அது ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, அந்த இன்டர்வியூ விட்டுட்டியாப்பா நீ அப்படின்னு. சரி, நீ வேகமா மெயில் எல்லாம் செக் பண்ணி அந்த இன்டர்வியூ இருக்கான்னு சொல்லி பாக்குறான். திருப்பி அனுப்புனா அவங்க சொல்றாங்க, சாரிங்க, ஜாப் பொசிஷன் கிடையாது, 2 ஓப்பனிங் தான் இருந்தது, உங்களுக்கு அனுப்பணும், நீங்க நிராகரிச்சிட்டீங்க, நாங்க வேற ஆளை எடுத்துட்டோம். அப்போ உங்க மனசு எப்படி இருக்கும்? திக்குன்னு இருக்கும். இல்ல சில பேர் டிசப்பாயின்மெண்ட்ல போயிடுவாங்க. சில பேர் அப்படியே மனம் உடைஞ்சு போயிடுவாங்க, மன கசந்து அழுவாங்க. இதுதான் இன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய நிலைமை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப நீயே நினைச்சாலும் அந்த ஜீவ விருட்சத்தை நான் உனக்கு தர மாட்டேன், ஏன்னா தீமை உனக்குள்ள போயாச்சு. அதனாலதான் ஆண்டவர் ஒழுக்கமா கதவை திறந்து, தம்பி நடப்பா, முன்னேறி செல்லுப்பா, செழித்தோங்கி இருப்பா, நற்குணம் படைத்தவனாய் மாறுப்பா, கெட்ட காரியங்களெல்லாம் விட்டுருப்பா,
உனக்கு நன்மையான காரியங்களை நான் வைத்திருக்கேன்ப்பா, என் தெய்வீக சித்தம், என் தெய்வீக திட்டம் இதெல்லாம்ப்பா. அப்பா அப்பான்ட்டே இருக்கிறாரு. நீங்க பாட்டுக்கு அப்படியே இல்ல இல்ல நான் அப்புறம் பாக்குறேன், அப்புறம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் நான் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கதவை சாத்தி தாப்பால் போட்டு பூட்டை போட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை முறை தட்டுனாலும் திறக்காது கதவு. நோவாவின் பேழை அதற்கு நல்ல உதாரணம். அந்த பேழைய அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல பார்க்கலாம். அந்த பேழைய ஆண்டவரே வந்து பூட்டு போட்டாராம். ஏன்னா நோவா வந்து மனதுருகி திறந்தாலும் திறந்துருவார். ஏன்னா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு ஆத்மா கிடைச்சாலும் அவருக்கு பெரிய புதையல் மாதிரி, திறந்தாலும் திறந்துருவார்னு சொல்லிட்டு இவரே பூட்டிட்டார். கர்த்தர் ஒரு கதவை மூடுவாரானால் எவனாலையும் திறக்க முடியாதுன்னு பைபிள் இருக்கு. கர்த்தர் ஒரு கதவை திறப்பாரானால் யாருனாலையும் மூட முடியாதுன்னு பைபிள் இருக்கு. அதனால ஆண்டவர் ஒரு கதவை திறக்கிறாருன்னா பேசாம நீங்க அந்த பாதையில போய் அவரோட ஐக்கியமாயி அந்த காரியத்தை, அவருக்கு ஏற்புடைய காரியத்தை, நமக்கு சித்தமாய் வைத்திருக்கக்கூடிய காரியத்தை, அவருடைய தெய்வீக திட்டத்தின்படி வைத்திருக்க காரியத்தை நாம் செய்வதே நமக்கு நல்லது அரிதென்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி, இந்த கிருபையின் போதனைக்காய் நன்றி ஆண்டவரே. ஜீவ விருட்சத்தை குறித்தும் ஆண்டவரே, அதோடைய சாராம்சத்தை குறித்தும் அதோடைய நன்மை குறித்தும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஜீவ விருட்சமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த நாளில எங்களுக்கு ஜீவ விருட்சமா இருக்கக்கூடியது இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை அல்லும் பகலும் நாங்கள் ஒரு உணவை போல, அந்த மன்னாவின் வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணவை போல நாங்கள் சாப்பிட, அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, பிறரையும் வழி நடத்துங்க. தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பிறரை வழி நடத்துங்க. அந்த கடமை உங்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதை தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் யாரிடம் செல்ல வேண்டாம். தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார். அவரிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் என்ன தேவை இருந்தாலும் சொல்லுங்க, அவர் செஞ்சு தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.